உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் நமஸ்காரம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் இந்த பழமொழியை மெய்ப்பிக்கும் வகையில் நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு சில எளிய முறை யோக பயிற்சிகளையும் யோக முதிரைகளையும் கற்றுத்தர விழைகிறேன். இதற்கு ரவிசங்கர் யோகா என்று பெயர். தினமும் நீங்கள் 1 மணி நேரம் இதற்கென்று ஒதுக்கினால் போதுமானது. நாம் இந்திய மண்ணில் பிறந்ததற்காக மிகவும் பெருமை கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்தியாவில்தான் யோகா உருவானது, அங்கிருந்துதான் உலக மக்களுக்கு பரவியது. நான் இப்பொழுது உங்களுக்கு கபாலபதி என்னும் சொல்லப்படும் கிரியையை சொல்லிக் கொடுக்கிறேன். இதை செய்வதால் தலையில் நீர் கோர்த்தல், தலைவலி ஆகியவை முற்றிலுமாக குணமாகும். கபாலபதியானது கைகளை இவ்வாறு உதறிக்கொண்டு என்று மூச்சு விட வேண்டும். இவ்வாறு 100 முறை காலையும் மாலையும் செய்தால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு தலைவலியும் தலையில் நீர் கோர்த்துகளினால் ஏற்படும் பிரச்சனைகளும் வராது என்பதை உறுதியளிக்கிறேன். அடுத்ததாக நான் உங்களுக்கு சிம்ஹாசனம் என்ற ஒரு ஆசனத்தை சொல்லித்தரப்போகிறேன். அது சிம்மம் போல் கர்ஜனை செய்வது. இவ்வாறு காலையும் மாலையும் இருவேளை 50 முறை செய்தால் தொண்டை அழற்சி, டான்சில்ஸ் போன்ற அனைத்து நோய்களும் குணமாகும். இப்பொழுது நான் உங்களுக்கு 3 யோக முத்திரைகளை சொல்லித் போகிறேன். இது உங்களை வாழ்நாள் முழுவதும் இருதய நோய் வராமல் தடுக்கும். முதலில் நான் உங்களுக்கு இவ்வாறு கை 5 விரல்களின் நுனிகளையும் ஒன்றாக ஒவ்வொரு கை 5 விரல்களின் நுனிகளையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு மிதமான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு முத்திரை. இரண்டாவது, கட்டை விரலையும் ஆட்காட்டு விரலையும் நுனியிலும் இவ்வாறு கொடுத்து மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது 2வது முத்திரை. இதன் பெயர் சின் முத்திரை. இது சிவபகவானுக்கு மிகவும் பொருத்தமானது. 3வது, கட்டை விரலை மடக்கி அதன் மீது மற்ற 4 விரலையும் கொடுத்து மிதமான அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த 3 முத்திரைகளையும் செய்தால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருதய நோய் வராது என்பதை உறுதியளிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு வக்கராசனம் என்னும் ஒரு ஆசனத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். பேர்தான் வக்கரம், ஆனால் இது மிகவும் எளிமையானது. இதை செய்வதால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நீரிழிவு நோய் வராது. நீரிழிவு நோய் வந்தவர்கள் இதை செய்தால் ஒரே வருடத்தில் நான் 100% உறுதியளித்து சொல்லுகிறேன், நீரிழிவு நோய் குணமாகிவிடும். இதனால் ஏற்படும் மற்ற பலன்களையும் பற்றியும் இப்பொழுது வாசிக்கிறேன். இது பசியின்மையை போக்கும், கல்லீரல் மண்ணீரல் வீக்கம் ஆகியவற்றை போக்குகிறது, சிறுநீரகத்தை பலப்படுத்துகிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, இடுப்பு வலி முதுகு வலியை போக்குகிறது, முதுகு தண்டு நரம்பு மண்டலம் ஆகியவற்றை பலப்படுத்துகிறது, நீண்ட நாளைய முதுகு வலி தோள்பட்டை வலியை போக்குகிறது, அட்ரினல் சுரப்பியை தூண்டி சுரக்க செய்து அதன் வேலையை துரிதப்படுத்துகிறது, தொப்பையை குறைக்கிறது. நான் இப்பொழுது உங்களுக்கு வக்கராசனா செய்யும் முறையை விளக்குகிறேன். ஒரு விரிப்பை விரித்துக் கொள்ள வேண்டும். கால்கள் இரண்டையும் இவ்வாறு நீட்டி அமர வேண்டும். முதலில் வலது காலை மடக்கி வலது காலின் பாதங்கள் இடது காலில் முட்டியின் அருகில் வைக்க வேண்டும். பிறகு இடது கையை கொண்டு வந்து வலது காலின் முட்டி அடியை பிடிக்க வேண்டும், கணுக்கால் அடியை பிடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு பாதங்களை இவ்வாறு பின்னாடி வைத்து மிதமான அழுத்தம் கொடுத்து பின்னோக்கி பார்க்க வேண்டும். தோள்பட்டை வழியாக பார்க்க வேண்டும். இந்த பொசிஷனில் 50 எண்ணிக்கை இருக்க வேண்டும். இதே போல் இப்பொழுது வலது காலை நிறுத்தி இடது கால் பாதத்தை வலது கால் முட்டியின் பக்கத்தில் கொண்டு வந்து வலது கையை எடுத்துக்கொண்டு இடது காலின் அடிப்பகுதியை பிடித்து இடது பாதத்தை இவ்வாறு வைத்து பின்னோக்கி பார்க்க வேண்டும். இதில் தோள் பக்கம் வழியாக பார்க்க வேண்டும். இதிலும் 50 எண்ணிக்கை இருக்க வேண்டும். இவ்வாறு 2 முறை செய்ய வேண்டும். இவ்வாறு 2 முறை காலையும் மாலையும் செய்தால் சர்க்கரை நோயே வந்தாலும் குணமாகும் என்பதை உறுதியளிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது விபரீத கரணி. பெயர் மட்டும்தான் விபரீதமாக உள்ளது, ஆனால் இது மிகவும் எளிய முறையாக செய்யக்கூடியது. 5 வயது குழந்தையிலிருந்து 100 வயது ஆனவர்கள் வரை இதை எளிமையாக செய்யலாம். இதற்கு சகல ரோக நிவாரணி என்று பெயர். இது உங்களுக்கு டிபி, ஆஸ்மா, ஈஸ்னோஃபிலியா, சைனஸ், மார்சலி கட்டுதல், இருமல், தொண்டை ஆகியவற்றை குணப்படுத்தும். இதன் மற்ற சிறப்பு அம்சங்களை இப்பொழுது கூறுகிறேன்.
தைராய்டு சுரப்பி அதிக ரத்தம் பாய்வதால் தைராக்சின் போதுமான அளவு சுரந்து ரத்தத்தில் கலக்கிறது. புகையிருப்பு சக்தி தலையில் இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பிகள் பிட்யூட்டரி அதை சுரக்க செய்து அதனால் நல்ல பலனை ஏற்படுகிறது. முதுகுத்தண்டின் மையத்தில் ஒருவித திரவம் சுரந்து அதனால் அது அதிக வேகம் அடைகிறது. அதில் மெடுல்லா மிகவும் வெற்றி முடிந்து நரம்புகள் தளர்ச்சி வேறு நரம்புகள் பலப்படுகின்றன. அட்ரினல் சுரப்பி தலைகை நிலையில் வயிற்றில் அழுத்தத்தை கொடுத்து அதன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறது. அதனால் அட்ரினல் மருந்தின் வேலையை இது செய்கிறது. பிராணவாயு சூட்டினால் நுரையீரல் காற்றுக்குழாய்களின் அடைப்பு நீங்குகிறது. நுரையீரல் காற்றுக்குழாய்கள் விரிவடைந்து இலகிய நிலையில் வருகிறது. இது முகத்திற்கு மிகவும் பொலிகை செய்கிறது. இதயத்திற்கு அதிக ரத்தம் செல்வதால் இதயம் பலப்படுகிறது. அதிக ரத்தம் சுத்தமாகிறது. தலை சுற்றல் தலைவலி ஆகியவற்றை போக்குகிறது. கருப்பை ஏறுதல் இறங்குதல் ஆகியவற்றை குணமாக்குகிறது. அடி முதுகு வலி கழுத்து வலி முதுகு தண்டு கோளாறுகள் ஆகியவற்றை சரி செய்கிறது. இது சிரசாசனம் சர்வாங்காசனம் ஆகியவற்றின் முழு பலனையும் தருகிறது. ரத்தம் குறைப்பு இருந்தால் அது ரத்தம் குறைவு சரிகிறது. கால் வீக்கம் ஆரம்ப நிலை யானைக்கால் வியாதியை இது குணப்படுகிறது. அவிராத போக்கி காமத்தை சரி செய்கிறது. முகத்தில் பரு ஏற்படுத்தல் முகத்தில் சுருக்கம் இளநரை என்ற மற்ற நோய்களை இது குணப்படுத்துகிறது. தொப்பையை குணமாக்குகிறது. இரத்த அழுத்தத்தை இது மிகவும் சிறப்பாக செய்கிறது. ஆகவே இதன் செய்முறை விளக்கத்தை இப்பொழுது நான் விளக்குகிறேன். முதலில் ஒரு 5 தலகாணியை எடுத்துக்கொண்டு அதை ஒன்றின் மீது ஒன்றாக வைக்க வேண்டும். அதன் நுனியில் இவ்வாறு அமர வேண்டும். அது நுனியில் அவ்வாறு அமர வேண்டும். பிறகு மெதுவாக பின்னோக்கி வளைய வேண்டும். தோள்பட்டையும் தலையும் தரையில் பட வேண்டும். கால்களை இவ்வாறு தூக்க வேண்டும். இந்த நிலையில் அரை மணி நேரம் இருக்க வேண்டும். அரை மணி நேரம் இருக்க முடியாதவர்கள் 100 எண்ணிக்கை என்று பலமுறை செய்யலாம். ஆனால் தொடர்ந்து செய்து அரை மணி நேரம் செய்தால் பலன் உள்ளது. தலகாணியில் இவ்வாறு நிற்க முடியாதவர்கள் செவற்றின் மீது 2 கால்களையும் தூக்கிக் கொண்டு இவ்வாறு செய்யலாம். இதுதான் சகல ரோக நிவாரணி விபரீத கரணி. ஒவ்வொரு ஆசனம் செய்த பிறகும் நாம் சவாசனம் அல்லது சாந்தி ஆசனம் என்ற ஆசனத்தை செய்ய வேண்டும். இந்த சவாசனம் சாந்தி ஆசனத்தை செய்தால் அதிக இரத்த அழுத்தம் நன்றாக குணமடையும். சாந்தி ஆசனத்தை செய்தால் மனசாந்தி ஏற்படும். இப்போது எவ்வாறு சாந்தி ஆசனம் செய்வது என்பதை விளக்குகிறேன். தரையில் ஒரு விரிப்பை போட்டுக்கொள்ள வேண்டும். அதில் இறந்த மனிதன் படுப்பது போல் படுக்க வேண்டும். உடல் முழுவதும் தளர்வான நிலையில் இருக்க வேண்டும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். மூச்சை மெதுவாக மேலே இழுக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுத்து மெதுவாக விட வேண்டும். இவ்வாறு 10 முறை செய்ய வேண்டும். உடல் முழுவதும் தளர்ந்து இருக்க வேண்டும். இதுதான் சவாசனம் சாந்தி ஆசனம். உலக மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். நான் இந்த ஆசனத்தை உங்கள் கற்றுத்தருவதற்கு உங்களிடம் பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்கவில்லை. இது உலகில் உள்ள அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டுமே என்பதே என் விருப்பம். என்னுடைய மிகவும் தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் அனைவரும் இதை கற்றுக்கொள்வதற்கு குரு தட்சணையாக ₹1 கொடுக்க வேண்டும். அதை உடனே கொடுக்க வேண்டாம். 1 வருடம் இந்த ரவிசங்கர் யோகாவை பழகி அதில் நல்ல பலன் ஏற்பட்டு அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று தோன்றினால் மட்டுமே செய்ய வேண்டும். தொலைக்காட்சி நிலையங்கள் இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து இதை மக்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து மக்கள் இதை பார்ப்பவர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஹிந்த். இதுதான் என் விலாசம். இதில் என் கைபேசி எண்ணும் இமெயில் அட்ரஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை எந்த நிமிடமும் கூப்பிட்டு சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். सबको प्रणाम. जिंदगी में
बिना बीमार रहना ज़िंदगी में बहुत ज़्यादा पैसा आने का सामान है। मैं आप लोगों को आसान तरीक़ा से करने का 2 योगा और 3 मुद्रा आपको सिखाऊंगा। ये करने से आपको पूरा ज़िंदगी में कोई बीमार नहीं आएगा, कोई हार्ट प्रॉब्लम नहीं आएगा और डायबिटीज़ नहीं आएगा। इसको रविशंकर योगा करते हैं। रोज़ 1 घंटा इसके लिए आप इस्तेमाल करना पड़ेगा। पहले मैं आपको कपालभाति करके ये क्रिया सिखाऊंगा। ये करने से आप लोग को सिर दर्द नहीं होगा। सिर में कभी पानी भरने से उसकी वजह से कोई तकलीफ नहीं होगा। ये ऐसे 100 बार सुबह और शाम को करना है। इसको कपालभाति कहते हैं। अभी मैं आपको सिंहासना करके एक आसना सिखाऊंगा। वो ऐसे है, ऐसे 50 बार सुबह और शाम करना। ये करने से आपको गले में कोई प्रॉब्लम नहीं आएगा। और दूसरी बात है, ये टॉन्सिल्स को ठीक करेगा। अभी मैं आप लोगों को 3 मुद्रा सिखाऊंगा। ये 3 मुद्रा करने से आप लोगों को ज़िंदगी में हार्ट प्रॉब्लम कोई नहीं आएगा। अभी ये आप सब 5 फिंगर को टिप को ऐसे करके हल्का दबाव दे दीजिए। इस पोजीशन में 5 मिनट करना पड़ेगा। फिर ऐसे थंब और फर्स्ट फिंगर का टिप में ऐसे करके दबाव देना है। इसको चिन्ह मुद्रा कहते हैं। ये लॉर्ड शिवा के लिए फेमस है। 3 मुद्रा। अभी फोल्ड योर थंब एंड अदर 4 फिंगर्स ओवर इट। ये ऐसे करना, ये एक मुद्रा है। ये तीनों मुद्रा करने से आपको ज़िंदगी में कभी हार्ट प्रॉब्लम नहीं आएगा। हम ये देश में फ़ायदा होने के लिए बहुत खुश होना पड़ेगा, क्योंकि इसी देश में योगा फ़ायदा हुआ है और इधर से ही पूरा दुनिया को ये योगा किया गया है। मैं आप लोग को अभी वक्रासना करके एक आसना सिखाऊंगा। नाम वक्रम है, लेकिन ये आसान तरीके से कर सकते हैं। ये करने से आपको ज़िंदगी पर डायबिटीज़ नहीं आएगा। डायबिटीज़ होने वाला ये 1 साल करने से मैं 100% यकीन करूँगा वो डायबिटीज़ हट जाएगा। इसका और कोई यूज़फुल है, अभी मैं आपको पढ़ाऊँगा। ये बिना भूख लगना, गॉल ब्लैडर, लिवर स्वेलिंग और संबंध का पूरा ये ठीक करता है। ये किडनी को स्वस्थ करता है और किडनी को पका बढ़ाता है। ये पेट को कम करता है। कमर ये कमर का दर्द और पीछे बैक साइड स्पाइनल कॉर्ड का दर्द को हटाता है। ये प्यार का स्वेलिंग और फाइल एरिया को ठीक करता है। ये एड्रिनल ग्लैंड्स को ये स्वस्थ करता है। एड्रिनल सुरभि इसी से आके आपको स्वस्थ करता है। सिर दर्द और सिर संबंध प्रॉब्लम को ये हटाता है। अभी मैं आप लोगों को वक्रासना कैसे करना है सिखाऊंगा। अभी आप लोगों को मैं वक्रासना सिखाऊंगा। ऐसे एक बेड स्प्रेड जमीन में बिछना है, उसी में बैठना है। दोनों पैर को ऐसे हटाना है और राइट पैर को लेके यू हैव टू ब्रिंग द फुट नियर टू द लेग प्लीज। और ऐसे ये लेफ्ट हैंड लेके इधर पकड़ना है। वो राइट लेग को बॉटम में पकड़ना है और ये पाम को पीछे रखना है और मुड़ के ऐसे देखना है। इसी पोजीशन में 50 काउंट रहना पड़ेगा। वैसे ये बाएं तरफ भी